ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்செடிகள், காய்கறி செடிகள், பல வகை செடிகள், இதில் எது ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். ஸோ ஒரு சிலருக்கு பூச்செடிகள் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு காய்கறி செடிகள் வளர்க்குறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பல வகை மரங்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா தரையில் தான் தரையில் இடம் இருந்தது, நம்ம செடிகள் வளர்க்க முடியும் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன் வந்துருச்சு. பால்கனி கார்டன், டெரஸ் கார்டன், இந்த மாதிரி நம்ம செடிகள் எங்கே வேணாலும் வளர்க்கலாம். அதுவும் முந்தி பூச்செடிகள் தான் வளர்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சின்ன சின்ன தொட்டியில், மண் தொட்டி, சின்ன பிளாஸ்டிக் தொட்டி, அந்த மாதிரியான சின்ன சின்ன தொட்டியில் பூச்செடிகள் தான் வளர்க்க ஆரம்பித்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள், பல வகை மரங்கள், பெரிய ட்ரம், வாட்டர் கேன், பெரிய வாட்டர் ட்ரம், இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரம் எல்லாமே டெரஸில் வச்சு செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பல வகை மரங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வளர்க்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு இடம் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு பிடித்தமான செடிகளை நாம் வளர்த்து பயன்பெறுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பூச்செடி வகைகள். பூச்செடி வகைகளில் நிறையவே இருக்குது. ஸோ நம்மக்கிட்டலாம் இருக்கிறது ரொம்ப சாதாரணமாக கொஞ்சமாக தான் சொல்லலாம். அதாவது நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு 10-20 வகையான பூச்செடி விதைகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பூச்செடிகளும் நான் வளர்த்துட்ருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு நிறைய செடிகள், அதாவது நம்ம விதவிதமான பூச்செடிகளை பார்க்கும்போது எனக்கு இந்த செடிகளை வளர்க்கணும், இந்த செடிகள் எத்தனை நாளில் வளரும், எத்தனை நாள் பூக்கள் வரும், எப்படி இதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த பூச்செடிகள் மேலே. அது மாதிரி நிறைய பேருக்கு காய்கறி செடிகளில் இருக்கலாம், பல வகை மரங்களில் இருக்கலாம். பட் எல்லாராலையுமே கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய பல வகை மரங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம பூச்செடி வகை மட்டுமே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரியான பல வகை மரங்கள், காய்கறி செடிகள்லாம் வளர்க்கும் போது அது நமக்கும் நல்ல ஒரு பயனை தருது. அப்புறமா தூய்மையான காற்று நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம டெரஸ்லேயே ஆகட்டும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் நம்ம இந்த மாதிரி வளர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு பழங்களை கொடுக்குது. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப அதிகமான பயன்கள் தான் சொல்லலாம் பூச்செடிகளோட காய்கறி செடிகள், பல வகை மரங்கள்லாமே. ஸோ பூச்செடிகள் நம்ம ஒரு அலங்காரத்துக்கு வளர்க்குறோம். பட் பல வகை மரங்கள் பார்த்திங்கன்னா மா, கொய்யா, சப்போட்டா, மல்பெரி, அப்புறமா கூஸ்பெரி, அதாவது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பல வகை மரங்கள்லாம் நம்மளால் ஈஸியாக வளர்க்க முடியுது. இப்போல்லாம் நர்சரியில் பார்த்திங்கன்னா 2-3 வருஷத்துலேயே காய்கள், பழங்கள்லாம் வரக்கூடிய பல வகை கன்றுகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம வாங்கி ரொம்ப நாள் காத்திருக்கணும். அதாவது 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் இந்த மரங்கள்லாம் வளர்ந்து பழங்கள் தரத்துக்கு. அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரொம்ப நமக்கு டிராஃப்டட் பிளான்ட்ஸ்னு சின்ன சின்ன மரங்கள், ரொம்ப பெரிய மரமாக வளர்க்கணும் கூட அவசியமே இல்லை. நம்ம மாடியில், டெரஸில் சின்ன சின்ன மரங்கள் வச்சு வளர்த்து அதுலேயும் சீக்கிரமாக பலன் கிடைக்கக்கூடிய மரங்கள்லாம் நம்மளால் வளர்க்க முடியுது இப்போ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வளர்த்து பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னால் டெரஸ் கார்டனில் இப்போ செடிகள் வளர்க்க முடியல, நான் கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல வகை மரங்களும் காய்கறி செடிகளும் வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பூச்செடிகள் தான் வளர்க்க பிடிக்கும். பட் இருந்தாலும் காய்கறி செடிகளும் நான் விடுறதில் வளர்க்கணும்னு ஆசை தான். பல வகை மரங்களும் நான் இப்போ புதுசாக நட்டு வச்சுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாதுளையும் எனக்கு நல்லா வளர்ந்து காய்கள், பழங்கள் கொடுத்துட்ருக்கு. நம்ம எப்போவுமே வளர்த்த செடிகளையே வளர்க்காமல் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிறைய செடிகள் வளர்க்கணுங்கிற ஆசை. அது எப்படி வளர்க்கணும், பூச்சி தாக்குதலிருந்து அதை எப்படி கட்டுப்படுத்தணும், நமக்கு ஏதாவது பிகினர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஐடியாஸ் கொடுக்கணும், இந்த மாதிரியான புது விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது. இது மாதிரி காய்கள், பழங்கள் நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி நம்ம கையால் அதை சமைக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே அளவில்லாதது தான். ஸோ இதெல்லாமே அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா நீங்களும் சீக்கிரமாகவே ஆரம்பிங்க இந்த தோட்டத்தை. ஸோ இருக்கிற சின்ன இடத்துலையுமே நம்மளால் செடிகள் வளர்க்க முடியும். ஸோ விதைகள் இல்லை, செடிகள் எனக்கு கிடைக்காது அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். நம்ம கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன கிச்சன் திங்ஸ், அதாவது அதாவது மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விதைகள், கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லியிலேருந்து விதைகள், தக்காளி, அழுகி போன தக்காளியிலேருந்து விதைகள், ஸோ இந்த மாதிரி அப்புறம் முற்றி போன காய்கள்லேருந்து கிடைக்கிற விதைகள், இதை வச்சு நாமளாகவே செடிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கடையில் தான் தேடி போய் விதைகள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்து இருக்கிற திங்ஸை வச்சு நம்மளால் செடிகள் வளர்க்க முடியும்.
இது மாதிரி தான் பல வகை கன்றுகளுக்கும் பல வகை மரங்கள் நம்ம நர்சரியில் தான் வாங்கி வளர்க்கணும் செடிகள் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் பழங்கள் வாங்குவோம் இல்லையா, மாதுளை, அப்புறமா கொய்யா. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து எடுக்கிற விதைகள், சாப்பிட்டுட்டு போடுற விதைகள், அதிலேருந்து நல்ல பழுத்த கொய்யாலேருந்து விதைகள் கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம். மாதுளை பழத்துலேருந்து வர்ற விதைகள், அப்புறமா நம்ம வந்து மாம்பழத்துலேருந்து வர்ற விதை, இந்த மாதிரி நம்மளால் நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்ற பழங்கள்லேருந்து கூட விதைகள் எடுத்து நம்மளால் வளர்க்க முடியும். இப்படி புதுசாக வளர்க்கும் போது நமக்கு இன்னும் நிறைய கற்றுக்கவும் முடியும். பிகினர்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளால் சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம காய்கறி செடிகள், பழவகை செடிகள், பூச்செடிகள் எல்லாமே நம்ம வளர்க்கும் போது நமக்கு தனியாக ஒரு அனுபவமே கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.